ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த டாபிக் இலகாயு யூடியூப் சேனல் பற்றி பேசுகிறேங்க. அவங்க ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப மனசு பாதிக்கிற மாதிரி போகிறாங்க. நல்ல விதமாக பாதிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அவங்க பார்க்குறவங்களையுமே அதே மாதிரி பண்ணுறது தோன்றக்கூடிய எண்ணங்களை உருவாக்குற மாதிரி தான் அவர் போடுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிற குடிக்கிறத விட முடியாத பிரச்சனையில் இருப்பார் போல் இருக்குது. அது அவரே வாயில் சொல்லியிருக்கிறார், என்னால் குடிக்காது விட முடியாதுங்கிற மாதிரி இருக்குதுங்க மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவர் பொண்டாட்டியை 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிற வியூவர்ஸில் இருக்கிற யூடியூப் சேனலில் பச்சையாக வார்த்தை பேசுகிறாரு. இதுனா இத்தனை நாள் அந்த 10 லட்சம் பேர் வந்தது காரணமே ஒரு பொண்டாட்டியை தங்கமையில் அப்படின்னு கொஞ்சி பேசி அந்த மாதிரி வீடியோ போட்டு வந்த வியூவர்ஸ் தான் இத்தனை பேர்னு நான் நினைக்கிறேன். அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுற மாதிரி எனக்கு தெரியல. வீட்டில் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற யூடியூப் சேனலில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸு. அதில் போய் பொண்டாட்டியை பச்சையாக வார்த்தை பேசுகிறாரு, தாலியை கழட்டி வைடி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை போட்டு இது தமிழ் குடும்பங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் நான் நினைக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி என்கரேஜ் ஆகி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் மாற்றி சண்டை போட்டாங்கன்னா எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கும். அப்போ இந்த குடிக்கிறது பெரிய உன்னத தன்மைங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த குடிச்சிட்டு அதில் அது குடிக்கிறது தப்பு, அதில் அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்கு குடிக்கிறாரு. அதில் வர பிரச்சனையில் வீட்டில் பேசி அதையே தைரியமாக வீடியோ எடுத்து அதில் அத்தனை லேடிஸு அவங்க தங்கச்சியாக இருக்கிறாங்க, அதையும் சேர்த்து வீடியோ போட்டு இதெல்லாம் என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இது ஆதரிக்கணும்னு தோணலை. இதுக்கு ஏதோ ஒன்று பேசி ஆகணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போனேன். அப்போ சப்ஸ்கிரைபர்ஸை வார்த்தை பேசுகிறது இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அவங்க என்ன வேணால் பேசுவாங்க, நீங்கள் முடிஞ்சால் கேட்கனா கேட்காட்டி விட்டுட்டு போவோம் தான் எனக்கு தோணும். ஆனால் நீங்கள் அதை யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் அதையே போய் ஒரு பாயிண்ட் எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை வார்த்தை பேசி வீடியோ போட்டு அதுக்கு வியூஸ் வாங்குறதெல்லாம் என்ன பொழப்புன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து மாற்றிக்கலைன்னா இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு கை கொடுக்காம போயிடும். அது இந்த யூடியூப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி பண்ணினீங்கன்னா இன்னும் மேலும் வளருவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல காலம்தான் பதில் சொல்லும். பாய்.